ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் டெஸ்கார்டேஸ் எரர். ரெனே டெஸ்கார்டேஸ் இவர் பிரெஞ்சு தத்துவவாதி, விஞ்ஞானியும் கூட. ஐ திங்க் தேர்ஃபோர் ஐ ஆம், நான் நினைக்கிறேன் அதுவாவே நானும் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது சிந்தனை தான் என்னை உருவாக்குது, நான் என்ன சிந்திக்கிறேனோ அதுவாதான் நான் ஆவேன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டாவே அவர் சொல்லியிருக்காரு. பிளஸ் உடலும் சரி மனமும் சரி ரெண்டுமே வெவ்வேறு விஷயங்கள்னு ரெண்டையும் அவர் பிரிச்சு வச்சாரு. ரெண்டும் ஒண்ணுன்னு சிலர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இது ரெண்டும் வெவ்வேறு, உடலுக்கும் மனசுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு ரெண்டையும் பிரிச்சு காட்டினதுதான் டெஸ்கார்டேஸ் எரர்னு சொல்றாங்க. அப்போ உடலும் மனமும் ஒன்னா நாம எதை சிந்திக்கிறோமோ அதுவாதானே நம்ம ஆவோம். அப்ப டெஸ்கார்டேஸ் சொன்னது சரிதானே, ஏன் அதை தப்புன்னு எரரா சொல்றாங்க? இந்த குழப்பத்தை தீக்க இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம கேளுங்க. நம்ம ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷன் நீங்க பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்ல இமெயில் ஐடி கிளிக் பண்ணி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. ஆல்ரைட், மனுஷனோட மூளை, அவன்கிட்ட இருக்க உணர்வுகள், அவனோட சிந்தனை, இது எல்லாத்துக்குமே ஒன்னோட ஒன்னு தொடர்பு இருக்கு. ஃபினியஸ் கேஜ் செப்டம்பர் 13, 1848ல 25 வயசு ஃபினியஸ் கேஜ் அமெரிக்கால ரயில் பாதை கட்டுமானத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்ப இடையில இருக்க பாறைகளை வெடிக்க வைக்க வெடிகுண்டுகளை பயன்படுத்த வேண்டிய சூழல் உருவாச்சு. கேஜ் தான் வெடிகுண்டுகளை வச்சு எல்லாத்தையும் வெடிக்க வச்சுட்டு இருந்தாரு. சாயங்காலம் 4:30 மணி இருக்கும். கேஜ் 43 இன்ச்சு நீளம், 13 பவுண்டு எடையுள்ள இரும்பு கம்பி ஒன்ன பயன்படுத்தி பாறையில இருக்க துளையில வெடிமருந்த கொட்டி இருக்காரு. திடீர்னு உள்ள இருந்து வெடிமருந்து வெடிச்சிருது. அப்போ உள்ள வெடிமருந்து வைக்கப்பட்ட அந்த இரும்பு கம்பி திரும்ப அவரை நோக்கி வந்து அவரோட இடதுபுற முகத்தை கீழே இருந்து மேல் நோக்கி தொலைச்சிருது. தெளிவா சொல்லணும்னா கீழே இடது தாடை வழியா கண்ணம் பக்கம் வந்து அப்படியே அவரோட இடது கண்ணு வழியா அந்த கம்பி வெளியே வந்தது. அவரோட மண்டை ஓட்டையும் தொலைச்சிட்டு தான் வந்தது. கிட்டத்தட்ட இடது முகத்துக்குள்ள இருக்க பார்ட்ஸ் எல்லாம் தொலைச்சிட்டு வந்திருக்குன்னு சொல்லலாம். இந்த சம்பவம் நடந்ததும் அவர் பின்னாடி தூக்கி அடிச்சு விழுந்துடுறாரு. ஏன்னா வெடிமருந்து வெடிச்சு அவ்வளோ ஃபோர்ஸ்ல அந்த இரும்பு கம்பி அவர் மேல பாஞ்சுது. அந்த எஃபெக்ட்ல தூக்கி போட்டு பின்னாடி தள்ளிருச்சு. சோ கை கால்லையும் நிறைய அடி. சில நிமிஷங்கள்லயே வேகமா அங்க வேலை பாக்குற ஆளுங்க கேஜ வந்து பாக்குறாங்க. ஆனா ஆச்சரியம் என்னன்னா, அவர் எழுந்துக்கிறாரு, பேசுறாரு, நடக்கிறாரு. ரொம்ப ஷாக்கிங்கான விஷயமே, அவரு மைல் கணக்குல நடந்து ஹாஸ்பிட்டலுக்கே போயிருக்காரு. டாக்டர் எட்வர்ட் வில்லியம்ஸ் கேஜ நல்லா செக் பண்றாரு. அவரோட மூளையும் அந்த இரும்பு கம்பி தொலைச்சிட்டு வந்திருக்கு. அடிக்கடி கேஜ் வாமிட் பண்றாரு. அப்ப மூளையில இருக்க சில தசைகளும் புண்ணு வழியா வெளியே வந்து விழுறத கவனிக்கிறாரு. மூளையில பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. கேஜோட உயிருக்கு பெரிய ஆபத்தெல்லாம் இல்ல. அவர் எழுந்து பழையபடி வேலைக்கும் கிளம்பிட்டாரு, நார்மல் ஆயிட்டாரு. ஆனா ஆச்சரியப்படுத்துற விதமா அவரோட பர்சனாலிட்டியே மாறிடுச்சு. இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி வர ஃபினியஸ் கேஜ் ரொம்பவே திறமையா வேலை பாக்குறவரு, கொள்கைகளோட வாழறவரு, தான் கூட வேலை பாக்குறவங்களோட நல்லா பேசுவாரு, அவங்கள நல்லா கவனிச்சுக்கவும் செய்வாரு. ஆனா இந்த விபத்துக்கு அப்புறமா அவரோட வேலையில அவருக்கு சரியான ஈடுபாடு இல்ல. நீதான் இந்த வேலைக்கு சரியானவன்னு அவரை கூப்பிட்ட கான்ட்ராக்டர்ஸ் எல்லாம் அவரை வேலையை விட்டு தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் வேலை பார்க்குற விதம் அவ்வளோ மோசமா இருந்திருக்கு. பிளஸ் அவர் வேலை பார்த்த இடத்துல இருக்க எல்லாரையும் திட்டினாரு, ரொம்ப கெட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ணாரு, பயங்கர ரூடா நடந்துகிட்டாரு. அது வரைக்கும் சாஃப்டா தன்மையா இருந்தவரு இந்த விபத்துக்கு அப்புறம் ரூடா நடந்துக்க ஆரம்பிச்சாரு. பொறுமைய மொத்தமா இழந்து எல்லாத்தையும் படபடப்பா செஞ்சாரு, பயங்கரமா குடிச்சாரு. அவரை தெரிஞ்சவங்கெல்லாம் இது ஃபினியஸ் கேஜே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு மோசமா நடந்துகிட்டாரு. அப்புறம் 12 வருடங்கள் கழிச்சு அவர் வேறொரு நோயால இறந்து போனாரு. அவரோட பிரதர் ஃபினியஸ் கேஜோட மண்டை ஓட்டையும் இரும்பு கம்பியையும் டாக்டர் ஹார்லோ கிட்ட கொடுத்தாரு. டாக்டர் அதை ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் மெடிசனுக்கு டொனேட் பண்ணிட்டாரு. இன்னும் கேஜோட இந்த மண்டை ஓடும் இரும்பு கம்பியும் மியூசியம்ல தான் இருக்கு. 1994ல ஸ்கேன் பண்ணி பாக்குற முறையெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அப்ப ஃபினியஸ் கேஜோட கேஸை எடுத்து இரும்பு கம்பி இறங்கின அதே மூளைய ஆராய்ச்சி பண்ணி பாக்குறாங்க. அப்பதான் அவரோட பர்சனாலிட்டி ஏன் மாறுச்சு, ஏன் கடுமையா அவர் நடந்துகிட்டாரு அப்படிங்கிற விஷயம் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இடது மற்றும் வலது கார்டிசஸ் பகுதி தான் உணர்வுகளை சரி செய்யறதுக்கும் தெளிவான முடிவுகளை எடுக்கிறதுக்கும் உதவி பண்ணும். நேரடியா அந்த இரும்பு கம்பி மூளையோட இந்த பகுதியை தொலைச்சிட்டு போனதாலதான் அவர் ரொம்பவே ரூடா உணர்வுகளை வெளிப்படுத்தினாரு. எல்லார்கிட்டயும் ரொம்ப மோசமா நடந்துகிட்டாரு. அவரோட சிந்தனையும் சரியா இல்ல. சோ அவரோட மூளை பாதிக்கப்பட்டதாலதான் அவரோட பர்சனாலிட்டி மாறுச்சு, உணர்வுகள் கெட்டதா வெளிப்படுத்தப்பட்டுச்சு. அப்போ இங்க உடல்ல ஏற்பட்ட பாதிப்புனால அவர் மன ரீதியா வெளிப்படுத்துற சிந்தனையும் அதோட சேர்ந்து இயங்குற உணர்வுகளும் சேர்ந்தே பாதிக்கப்படுது. இப்ப கேஜ் இல்ல, அதனால அவர்கிட்ட இருந்து நாம எதுவுமே நேரடியா கத்துக்க முடியாது. ஆனா எலியட் அப்படிங்கிற ஒரு பேஷண்ட், அவருக்கும் இதே மாதிரி மூளையில அடிபட்டு அவரோட பர்சனாலிட்டியுமே மாறி இருக்கு. சோ இதுல இருந்து எப்படி உடலும் மனமும் ஒன்னா இணைஞ்சு வேலை செய்யுதுன்னு கண்டுபிடிக்கப்படுது. இந்த விபத்துக்கு அப்புறமா எலியட் நடந்துகிட்ட விதம் அவரோட வேலையை அழக்க வச்சிருச்சு, டிவோர்ஸும் ஆக வச்சிருக்கு. அவரால் முன்னாடி மாதிரி உணர்வுகளை சரியா ப்ராசஸ் பண்ண முடியல. இப்போ இவ்ளோ நம்ம பார்த்தோம். ஒருத்தரோட மொத்த பர்சனாலிட்டியும் எது மாத்துச்சு? அவங்களோட சிந்தனையா இல்ல அவங்களோட உணர்வுகள்? ரெண்டு பேருமே உணர்வுகளால் தான் பாதிக்கப்பட்டாங்க. இதுதான் இப்படிதான்னு நம்ம முடிவுகள் எடுக்கிறப்போ சிந்தனை மட்டும்தான் இன்வால்வ் ஆகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம்.
ஆனா நம்ம உணர்வுகளும் இதுல சேருது. அப்போ உடலும் மனமும் சேர்ந்து உணர்வுகள் மூலமா தான் எல்லா அனுபவங்களையும் நமக்கு கொடுக்குது. நெருப்பு உங்க கையில சுட்டுருச்சு. அந்த உணர்வு உங்க உடல்ல ஏற்பட்டு அதுக்கான சிக்னல் மூளைக்கு போகுது. நெருப்பு சுட்டுருச்சுன்னு உங்க உடல் மூளைக்கு தகவல் அனுப்புனதும் சுடுதேன்னு நீங்க ஃபர்ஸ்ட் அந்த சூட்டை உணர்றீங்க. அப்புறம் தான் சூடு வந்துருச்சுன்னு சிந்திப்பீங்க. அப்புறம் தான் கையை நெருப்புல இருந்து எடுப்பீங்க. ஸோ இங்க சிந்தனை, உணர்வு ரெண்டுமே சேர்ந்து தான் செயல்படுது. முன்னாடி ஸ்கூல் படிக்கிறப்போ உங்க ஃப்ரெண்டு கூட அடிச்ச அரட்டைகள் எல்லாம் நினைச்சு பாக்குறப்போ உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வராது, ஆனந்த கண்ணீர் வராது. அப்ப சிந்தனையும் உணர்வுகளும் ஒன்னா சேர்ந்து தான் செயல்படுது. நம்ம மூளை இந்த 2 சிக்னல்ஸையும் வச்சுதான் நம்மள சுத்தி இருக்க விஷயங்கள் எப்படி இருக்கணும்னு முடிவுகளை எடுக்க வைக்கும். உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் கால் பண்ணா உங்க மூளை அதை அட்டன் பண்ண சொல்லும். ஏன்னா அவங்க கிட்ட பேசுறப்போ நீங்க நல்லா சிரிப்பீங்க, ஃபன்னா இருக்கும். அதே உங்களுக்கு பிடிக்காத சிலர் கால் பண்ணா எடுக்காதன்னு மூளை சொல்லும். நீங்களும் மூஞ்ச சுழிச்சுக்கிட்டு இவரா வேண்டான்னு போனை சைலண்டா வச்சிருவீங்க. எலியட்டோட கேஸ்ல இன்னொரு விஷயமும் நடந்தது. மீட்டிங்கான அப்பாயின்மெண்ட் போடுறப்போ 2-3 தேதிகள் கொடுக்கப்பட்டுச்சு. உடனே எலியட் எது நல்லதா இருக்கும் கெட்டதா இருக்கும் இப்படி வேற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சாரு. 1/2 மணி நேரம் கழிச்சு எலியட் இன்னும் டேட்டை முடிவு செய்யாம அதை பத்தி தான் பேசிக்கிட்டே இருக்காரு. ஒரு டேட்டை குறிச்சு இதுல நாம சந்திப்பா வச்சுக்கலாம்னு சொன்னதும் சரின்னு ஏத்துக்கிட்டாரு. அவரால் முடிவுகளை எடுக்க முடியல. சோ நம்மளோட உணர்வுகளும் சிந்தனையில ஒரு பங்கு வகிக்குது. அவர் தன்னோட உணர்வுகளை யூஸ் பண்ணி தான் பல காரணங்களை சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அப்போ சிந்தனைக்கும் உணர்வுகளுக்கும் நெருங்கின தொடர்பு இருக்கு. ஒன்னு இல்லாம ஒண்ணு இயங்காது. நம்ம எந்த முடிவுகள் எடுக்கிறப்பவும் என்ன செய்யறப்பவும் ஏற்கனவே நமக்கு நடந்த சம்பவங்கள்ல இருந்துதான் மூளை தகவலை எடுக்கும். நமக்கு முன்னாடி எந்த விஷயம் நடந்ததோ அதுல ஏற்கனவே உணர்வுகள் சேமிக்கப்பட்டிருக்கும். அதை தான் நம்ம மூளை இப்பவுமே தேர்வு செய்யும். ஷார்ட்கட்டை தான் நம்ம மூளை யோசிக்கும். மண்டே மீட்டிங் இருக்குன்னு வச்சுப்போம். அதுக்கு ஆமான்னு சொல்றதுக்கு உடல்ல இருந்து சிக்னல் வரணும். உடல் ஒத்துழைச்சாதான், உடலுக்கு நல்ல உணர்வுகள் இருந்தாதான் அந்த மீட்டிங்கே ஓகே சொல்ல தோணும். சோ உடலும் மனமும் வெவ்வேறு இல்ல, ஒன்னோடு ஒண்ணு இணைக்கப்பட்டது. நான் சிந்திக்கிறேன் அதுவாவே நான் ஆவேன் அப்படிங்கிறது சரியான ஸ்டேட்மெண்ட் இல்ல. நான் சிந்திக்கிறேன், அதுக்கான உணர்வுகளை ஃபீல் பண்றேன், அதுவாவே நான் ஆகுறேன், இதுதான் சரியான ஸ்டேட்மெண்ட். சிந்தனையும் உணர்வும் வெவ்வேறு இல்ல, ஒன்னோடொன்னு இணைக்கப்பட்டது. இததான் டெஸ்கார்டேஸ் எரர்னு சொல்றாங்க. அவர் சிந்தனை மட்டும்தான் என்னை உருவாக்குதுன்னு உடலையும் மனதையும் பிரிச்சுட்டாரு. ஆனா உடல் இல்லாம மனம் இல்ல, மனம் இல்லாம உடல் இல்ல. நம்ம ஒரு பேய் படம் பாக்குறோம், எப்படி நமக்கு பயம் வருது? ஆல்ரெடி பேய்னா பயப்படணும்னு உடல்ல ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. அதனாலதான் பேய பாக்குறதுக்கு முன்னாடியே பேய் படம்னா பயம் வருது. இதய துடிப்பு அதிகமாறுது, வேகமா மூச்சு விடுறது, படப்படன்னு வேர்க்கிறது, இதெல்லாம் நடக்குது. சோ உடலோட இணைக்கப்பட்ட உணர்வும் நம்ம சிந்தனைகளும் ஒன்னு சேர்ந்துதான் எல்லாத்தையுமே செயல்படுத்துது. எதுவுமே தனியா இயங்கல. நம்ம எண்ணங்கள் எல்லாமே புகைப்படங்களால கட்டமைக்கப்பட்டதுதான். நம்ம பேசுற ஒவ்வொரு விஷயமும் நமக்குள்ள இமேஜா ஸ்டோர் ஆகிருக்கும். இப்ப நீங்க யானைன்னு சொல்றீங்கன்னா ஒரு யானையோட புகைப்படம் உங்க கண்ணு முன்னாடி தெரியும். இல்லனா யானையோட சத்தம் உங்களுக்கு கேட்கும். ஒருவேளை உங்களால அது எப்படி இருக்கும்னு பார்க்க முடியல, அதோட குரலை கேட்க முடியலன்னா உங்களுக்கு அப்படின்னா என்னன்னே தெரியலன்னு அர்த்தம். இப்ப யானைன்னு நான் சொல்றேன், உங்களுக்கு யானையை பத்தி ஏற்கனவே தெரிஞ்சிருக்க போய் தான் அதோட படம் உங்களுக்கு பட்டுன்னு வருது. அது கத்துறது உங்களுக்கு கேக்குது. பினா மலர் அப்படின்னு ஒரு பூ இருக்கு. இதை நான் சொன்னதும் அந்த பூ எப்படி இருக்குன்னு உங்களால கற்பனை பண்ண முடியுதா? அதோட புகைப்படம் உங்க மைண்டுக்கு வருதா? வரல. ஏன்னா நீங்க அதை பார்த்ததே இல்ல, அதை பத்தி கேள்விப்பட்டதும் இல்ல. வேணும்னா நான் பூன்னு சொன்னதும் வெவ்வேறு பூக்களோட படங்கள் உங்க நினைவுக்கு வந்திருக்கலாம். சோ நம்ம எண்ணங்கள் எல்லாமே புகைப்படங்களால கட்டமைக்கப்பட்டதுதான். புகைப்படங்கள் வரலனா அதை பத்தி நமக்கு தெரியலன்னு அர்த்தம். காரணிகளோட சரியான முடிவுகளை எடுக்கணும்னா அந்த சூழல் பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கணும். வெவ்வேறு செயல்பாட்டு முறைகள் தெரிஞ்சிருக்கணும். அந்த சூழல்ல இந்த செயலை செஞ்சா எப்படி இதோட பாதிப்பு இருக்கும்னு தெரிஞ்சிருக்கணும். சோ எல்லாமே சேர்ந்துதான் நம்மள ஏக்கிட்டு இருக்கு. மனம் உடல் ரெண்டும் சேர்ந்துதான் நம்மள வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. இப்ப நம்ம செய்யறது எதிர்காலத்தை எப்படி பாதிக்கும்? இந்த கவனம் இல்லைன்னா நம்மளால எதையுமே சரியா செய்ய முடியாது. இப்ப நம்ம படுற கஷ்டம், எதிர்காலத்துல நமக்கு கிடைக்கிற பலன், இது ரெண்டுலயுமே நம்ம கவனம் செலுத்தணும். நாம எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகள்லயுமே உணர்வுகள் முக்கிய பங்கு வகிக்குது. அதனால நம்ம சிந்தனை உணர்வு ரெண்டுமே ஒன்னோட ஒன்னு இணைக்கப்பட்டது. இந்த புரிதலை நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்ணணும்னா எந்தெந்த சூழல்ல எப்படிப்பட்ட உணர்வுகளை நம்ம வெளிப்படுத்துறோம்னு கூர்ந்து கவனிக்க ஆரம்பிக்கணும். நம்ம எப்படி ஃபீல் பண்றோம், எந்த மாதிரி உணர்வுகளை வெளிப்படுத்துறோம், இதெல்லாமே நம்ம எப்படி சிந்திக்கிறோம், எந்த முறையில முடிவுகள் எடுக்கிறோம்னு சொல்லித்தரும். இன்னொரு பக்கம் உடலை நம்ம ஆரோக்கியமா வச்சுக்கணும். உடலும் மனமும் ஒன்னோட ஒன்னு இணைக்கப்பட்டது. நம்ம உடலை கவனமா பார்த்துக்கிட்டாதான் மனசும் நிலையா சிறப்பா இருக்கும். அப்ப கவனத்தோட உடலோட ஆரோக்கியத்தை நம்ம தினசரி கவனிச்சாகணும். தினமும் உடற்பயிற்சி செய்யறது, ஊட்டச்சத்து நிறைஞ்ச உணவுகளை சாப்பிடுறது, ஆரோக்கியமான தூக்கம், இந்த மாதிரி நல்ல பழக்க வழக்கங்களை நம்ம ஃபாலோ பண்றப்போ உடலை ஆரோக்கியமா பார்த்துக்க முடியும். உணர்வுகளும் சிந்தனையும் நல்லா செயல்படவும் செய்யும். உணர்வு ரீதியா நாம சிறப்பாகிறதுக்கு சமூக இணைப்பு ரொம்ப முக்கியமானது. மத்தவங்க கூட நல்ல உறவு முறைகளை வளர்த்துக்கிட்டா நம்மளோட உணர்வு நிலை சீராகும். நம்மளால உணர்வு ரீதியா நல்லா இயங்க முடியும். எப்பெல்லாம் மத்தவங்க கூட பேச நல்ல வாய்ப்புகள் கிடைக்குதோ
அதை யூஸ் பண்ணிக்கணும். வாலண்டியர் குரூப்ல சேர்றது, ஆர்கனைசேஷன், கிளப்பு, இப்படி எதுலனாலும் சேர்ந்துடணும். நம்மள மாதிரி சிந்திக்கிற ஆளுங்க கூட நம்ம நல்ல கனெக்ஷனை உருவாக்கிக்கணும். இப்படி நம்ம சோஷியல் கனெக்ஷன்ஸை டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கப்போ நமக்கு தானாவே மன ஆரோக்கியம் கிடைச்சிரும். பிளஸ் உணர்வும் சீராக ஆரம்பிக்கும். உணர்வு சீராயிடுச்சுன்னா சிந்திக்கிற முறையும் சீராகி உடலும் மனமும் பெஸ்டா செயல்படும். இதை தாண்டி நமக்கு சந்தோஷத்தையும் முழுமையும் தரக்கூடிய செயல்களை செய்யணும். நமக்கு பிடிச்ச டான்சிங், டிராயிங், இப்படி எதுவா வேணாலும் இருக்கலாம். நம்மள ரிலாக்ஸாக வைக்கிற ஹாபீஸை செய்யணும். இப்படி தினசரி வாழ்க்கையில நம்ம சந்தோஷத்தை அதிகரிக்கிற வேலைகளை நம்ம செய்யறப்போ நம்மளோட முழு உணர்வு நிலையுமே மாறப்படும். பிரசன்ட் மொமெண்ட்ல வாழணும், விழிப்புணர்வோட இருக்கணும். இதுவுமே நம்ம உணர்வுகளை நிலைப்படுத்தி சரியான முறையில சிந்திக்க வைக்கும். தொடர்ந்து கத்துக்கிட்டே இருந்தாதான் புத்திசாலித்தனத்தோட அளவு அதிகமாகும். தினமும் ஒரு பக்கமாச்சும் ரீட் பண்ணணும். ஏதாவது ஒரு புது ஸ்கில்ல கத்துக்கணும். எண்ணங்களை தூண்டுற மாதிரி செயல்கள்ல ஈடுபடணும். புது புது விஷயங்களை ஆராயணும். சோ உடலும் மனமும் தனித்தனி இல்ல, ஒன்னோடொன்னு இணைக்கப்பட்டது. நாம சிந்திக்கிறதால மட்டும் அதுவா ஆகிட மாட்டோம். அதை முழுசா உணரணும், முழுசா ஃபீல் பண்ணணும். அப்போதான் நம்ம நினைக்கிறதா நாம மாறுவோம். நம்ம சிந்தனை கூட உணர்வுகளும் சேர்ந்துதான் நம்மள உருவாக்கும். உடல் ஆரோக்கியமா இருந்தா மனமும் ஆரோக்கியமா இருக்கும். மனம் ஆரோக்கியமா இருந்தா உடலும் ஆரோக்கியமா இருக்கும். ரெண்டுமே ஒட்டி பிறந்த ரெட்டையர்கள் மாதிரிதான். இப்படி டெஸ்கார்டேஸ் எரர் புக்ல உடல் மனம் ரெண்டையும் அடிப்படையா வச்சு நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. சயின்ஸ், சைக்காலஜி, பிலாசபி, இந்த மூணையும் சேர்த்து இந்த புக்ல வெவ்வேறு விதங்கள்ல தெளிவுபடுத்திருக்காங்க. சோ இந்த புக்கை பத்தி உங்களோட கருத்து என்ன? உடலும் மனமும் ஒண்ணுதானா? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் தி ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.